வணக்கம். இது எனது முதல் கதை முயற்சி. கற்பனையான கதைகளை விட நம்மை சுற்றி காணப்படும் வாழ்க்கைச் சூழல்களும் மனிதர்களின் அன்றாட அனுபவங்களும் என் மனதை ஆழமாக பாதித்துள்ளன. அந்த உணர்வுகளையும் நான் பார்த்து ரசித்த ஒரு கல்லூரிச் சூழலையும் தழுவி இக்கதையை எழுதியுள்ளேன். இந்த கதையை 4 பாகங்களாகச் சொல்லப் போகிறேன். முதல் பாகத்தில் எந்த சம்பவத்தின் முடிவையும் முன்கூட்டியே சொல்லப் போவதில்லை. முதலில் அந்த இடத்தை பார்ப்போம். அந்த கல்லூரியின் வெயில், மரங்கள், மலைகள், விடுதி, மாணவர்களின் சிரிப்பு, இவை அனைத்தையும் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்துவோம். இந்த கதை படிக்கும்போது நீங்கள் உங்கள் கல்லூரி நாட்களுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். வகுப்பு தொடங்கும் முன் ஓடிய நடைபாதைக்கும், நண்பர்களுடன் அமர்ந்திருந்த சுவருக்கும், டீ குடித்தபடி பேசிய மாலை நேரத்திற்கும் மீண்டும் சென்று வர வேண்டும். அதுதான் இந்த கதையின் முதல் பயணம். அந்த மாவட்டத்திலேயே சிறந்த கல்லூரி எது என்று கேட்டால் பலரும் ஒரே கல்லூரியின் பெயரைத்தான் சொல்வார்கள். வறட்சியான அந்த மாவட்டத்தில் வெயில் என்பது ஒரு பருவம் அல்ல, அது அங்குள்ள மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. காலை சூரியன் உதிக்கும் நேரத்திலேயே இன்றும் நான் தான் ராஜா என்று வெயில் தனது ஆட்சியை ஆரம்பித்துவிடும். மதியம் வந்துவிட்டால் சாலையில் போடப்பட்ட தாருக்கே காய்ச்சல் வந்தது போல தோன்றும். சாலையில் நடந்து செல்லும் ஒருவர் தொலைவில் பார்த்தால் வெயிலில் மிதந்து கொண்டிருப்பது போல தெரியும். கையில் வைத்திருக்கும் தண்ணீர் பாட்டில் நண்பனிடம் கொடுக்கும் முன்பே பாதியாக காலியாகிவிடும். நான் தண்ணீர் குடிக்கவில்லை, தண்ணீர்தான் என்னை குடித்துவிட்டது என்று யாராவது சொன்னாலும் அந்த வெயிலில் அதை மறுப்பதற்கு யாருக்கும் சக்தி இருக்காது. ஆனால் அந்த வெப்பத்திற்கும் நடுவே 40 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றுடன் அந்த கல்லூரி தன்னம்பிக்கையாக நின்றது. கல்லூரியின் முகப்பு பகுதி மட்டும் அந்த மாவட்டத்தின் வெயிலுக்கு ஒரு அழகான பதில் போல இருந்தது. வாசலை சுற்றி வரிசையாக வளர்ந்த மரங்கள் இருந்தன. சில மரங்கள் கல்லூரியை விட பழமையானவை போல தோன்றும். அவற்றின் கிளைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து கீழே நடந்து செல்லும் மாணவர்களுக்கு இயற்கையான கூரை அமைத்திருந்தன. காலை நேரத்தில் அந்த மரங்களின் கீழ் காட்சி வேறாக இருக்கும். ஒருவரின் கையில் புத்தகம் இருக்கும், ஆனால் பார்வை நண்பனை தேடும். இன்னொருவர் வகுப்பறைக்கு செல்ல வேண்டும் என்று தெரிந்தும் நிழலில் இன்னும் 2 நிமிடங்கள் நிற்பார். அந்த 2 நிமிடங்கள்தான் கல்லூரி வாழ்க்கையின் மிக நீண்ட 2 நிமிடங்கள். மணி அடிக்கும் வரை எல்லாரும் பேசுவார்கள். மணி அடித்தவுடன் சார் வந்துவிட்டாரா என்று ஒருவரை ஒருவர் கேட்பார்கள். யாருக்கும் பதில் தெரியாது. ஆனாலும் எல்லோரும் வகுப்பறை நோக்கி ஓடத் தொடங்குவார்கள். ஓடுவதற்கு காரணம் வகுப்பு அல்ல, தாமதமாக வந்ததை ஆசிரியர் கவனிக்கக்கூடாது என்பதுதான். வாசலை கடந்து உள்ளே சென்றவுடன் பல ஆண்டுகளின் காலடிச் சுவடுகள் பதிந்த நடைபாதைகள் தெரியும். ஒரு பக்கம் வகுப்பறைகள், இன்னொரு பக்கம் அலுவலகம், நடுவே மாணவர்கள் கூட்டமாக செல்லும் நீண்ட பாதை. மணி அடிக்கும் நேரத்தில் அந்த பாதை முழுவதும் ஒரு சிறிய திருவிழா போல மாறிவிடும். ஒருவர் பேனாவை தேடுவார், இன்னொருவர் குறிப்பு புத்தகத்தை நண்பனிடம் இருந்து வாங்கி இது உன்னுடையதா என்னுடையதா என்று கேட்பார். மூன்றாவது ஒருவர் நேற்று நடந்த வகுப்பின் குறிப்பை இன்றைய வகுப்பில் எழுதி கொண்டிருப்பார். முன்வரிசையில் அமர்பவர்கள் ஆசிரியர் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருப்பார்கள். பின்வரிசையில் அமர்பவர்கள் கேள்வி தங்களிடம் வராதபடி கண்களை புத்தகத்தில் புதைத்துக் கொள்வார்கள். ஆசிரியர் பெயரை சொல்லி அழைத்துவிட்டால் மட்டும் அந்த புத்தகம் திடீரென்று உலகிலேயே மிகவும் சுவாரஸ்யமான புத்தகமாக மாறிவிடும். அந்த சிறிய பயம், அந்த சிரிப்பு, நண்பன் காகிதத்தில் எழுதி தள்ளும் நகைச்சுவை, இவையெல்லாம் சேர்ந்துதான் கல்லூரி நாட்களின் உண்மையான வாசம். கல்லூரியின் பின்புறம் சென்றவுடன் காட்சி முற்றிலும் மாறிவிடும். முகப்பில் நிழல் தரும் மரங்கள் இருந்தாலும் பின்புறத்தில் கருவேல செடிகளும் சிறிய முட்செடிகளும் அதிகமாக இருக்கும். நிழல் தரும் பெரிய மரங்கள் அரிது. மண்ணின் நிறமும் காற்றின் தன்மையும் வெயிலின் தாக்கமும் அங்கே வேறுபட்டதாக தோன்றும். பாறைகள் வெயிலில் சுட்டெரிந்து கிடக்கும். மதிய நேரத்தில் அவற்றின் மேல் கையை வைத்தால், இங்கே உட்காராதே, இது ஏற்கனவே சமையலாகிவிட்டது என்று பாறையே எச்சரிப்பது போல இருக்கும். அந்த பகுதி அழகற்றது என்று சொல்ல முடியாது. அது வேறு விதமான அழகு கொண்டது. மனிதர்கள் அலங்கரிக்காத இயற்கை. முள் செடிகளுக்கிடையில் பிடிவாதமாக வளர்ந்த சிறிய பச்சை இலைகள், வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் நின்ற கருவேல மரங்கள், தொலைவில் நீண்டு கிடக்கும் மலைகள், நகரத்தின் சத்தம் குறைந்து காற்றின் சத்தம் மட்டும் கேட்கும் இடம். கல்லூரியின் பின்புறத்தில் மாணவர்கள் தங்கும் விடுதி இருந்தது. விடுதி வாசலில் நின்று பார்த்தால்
இடதுபுறத்தில் கல்லூரி வளாகம் தெரியும். வகுப்பறை கட்டிடங்களும் கல்லூரிக்குள் செல்லும் பாதைகளும் அந்த பக்கத்தில் இருக்கும். வலதுபுறம் திரும்பி பார்த்தால் ஒரு பெரிய மலை. அந்த மலையின் அடிவாரத்தைச் சுற்றி கருவேலச் செடிகளும் சிறிய செடிகளும் முளைத்திருக்கும். வெயிலில் பாறைகள் சிவந்து கிடக்கும். மலையிலிருந்து வீசும் காற்று குளிர்ச்சியான காற்றாக இருக்காது. அது வெப்பத்தை தூக்கிக் கொண்டு வரும் நீண்ட மூச்சை போல இருக்கும். ஆனால் விடுதியின் முன்புறம் மட்டும் வேறு உலகம். அங்கே வரிசையாக நிழல் தரும் மரங்கள். மதிய வெயிலில் வகுப்பிலிருந்து திரும்பும் மாணவர்களுக்கு அந்த மரங்கள் நண்பர்களைப் போல தோன்றும். பையை தோளில் போட்டுக்கொண்டு, இன்னும் கொஞ்சம் நடந்தால் நிழல் வருகிறது என்று ஒருவர் சொல்வார். நிழல் வந்தவுடன், இங்கேயே 5 நிமிடம் உட்காரலாம் என்று மற்றொருவர் சொல்வார். அந்த 5 நிமிடம் மாலை உணவு நேரம் வரைக்கும் நீளும். விடுதிக்குள் சென்றால் ஒவ்வொரு அறைக்கும் தனி அரசாங்கம் இருக்கும். ஒருவரின் கட்டில் எப்போதும் சுத்தமாக இருக்கும். இன்னொருவரின் கட்டிலில் புத்தகம், துணி, பை, காலணி எல்லாம் ஒன்றாக கிடக்கும். நான் எல்லாவற்றையும் ஒழுங்காக வைத்திருக்கிறேன் என்று அவன் சொல்வான். அவனுக்கு மட்டும் அந்த ஒழுங்கு புரியும். தேர்வு நெருங்கும்போது அறைகளில் அமைதி அதிகரிக்கும். ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்காது. ஒருவர், இந்த கேள்வி முக்கியமா என்று கேட்பார். இன்னொருவர், முக்கியம்தான், ஆனால் எனக்கு தெரியாது என்று பதில் சொல்வார். மூன்றாவது ஒருவர் புத்தகத்தை திறந்து வைத்து தூங்கிக் கொண்டிருப்பார். மாலை நேரத்தில் மரங்களின் கீழ் அமர்ந்ததும் படிப்பு மறந்து போகும். ஊர் பற்றிய பேச்சு, வீட்டிலிருந்து வந்த கடிதம், அடுத்த வாரம் நடக்கப் போகும் தேர்வு, யாரோ ஒருவர் சொன்ன வதந்தி, எதுவும் சிறிய விஷயமாக இருக்காது. அந்த நேரத்தில் நண்பர்களின் பேச்சுதான் உலகின் மிகப்பெரிய செய்தி. விடுதியிலிருந்து உணவகத்துக்கு செல்ல சுமார் 100 மீட்டர் தூரம் இருக்கும். அந்த இடையில் ஒரு மைதானம். மைதானத்தைச் சுற்றி மாணவர்கள் அமர்வதற்காக கட்டப்பட்ட சிறிய சுவர். அந்த சுவர் சாதாரண சுவர் அல்ல. பல மாணவர்களின் ரகசியங்களையும் சிரிப்புகளையும் தேர்வு முடிவுகளையும் காதல் தோல்விகளையும் விடுமுறை திட்டங்களையும் அது கேட்டிருக்கும். சிலர் சுவரில் அமர்ந்து கால்களை தொங்க விடுவார்கள். சிலர் புத்தகத்தை திறந்து வைத்தபடி பக்கத்தில் நடக்கும் உரையாடலை மட்டும் கவனிப்பார்கள். யாராவது ஒருவர் மிகவும் தீவிரமாக பேச ஆரம்பித்தால் உடனே பக்கத்தில் இருப்பவர், நீ முதலில் உன் அறையை சுத்தம் பண்ணு, பிறகு நாட்டை சுத்தம் பண்ணலாம் என்று சொல்லிவிடுவார். அதற்கு பிறகு நடக்கும் சிரிப்புக்கு காரணம் தேவையில்லை. சிரிப்பு வந்துவிட்டால் அருகில் இருப்பவர்களும் காரணம் தெரியாமல் சிரிக்கத் தொடங்குவார்கள். கல்லூரி வாழ்க்கையில் சில நகைச்சுப்புகள் அப்படித்தான். யார் தொடங்கினார்கள் என்று யாருக்கும் தெரியாது. எப்போது முடியும் என்றும் தெரியாது. உணவு உண்ணும் கட்டிடம் தனியாகவும் சமையல் செய்யும் இடம் தனியாகவும் இருந்தது. கட்டிடங்கள் பழையவை. சுவர்களில் காலத்தின் தடங்கள் இருந்தாலும் சமையலறைக்குள் மட்டும் ஒவ்வொரு நேரமும் புதிதாக ஏதாவது சத்தம் பிறக்கும். அங்கே ஒரு தலைமை சமையல்காரர், அவருக்கு உதவும் 2 பேர், மேலும் வயதான 7 பேர் வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள். வயது அதிகமாக இருந்தாலும் அவர்களின் நகைச்சுப்புக்கு வயது இருக்காது. மாணவர்கள் அவர்களை பார்த்தவுடன் மரியாதையாக வணக்கம் சொல்வார்கள். அதே மாணவர்கள் சாப்பாடு பரிமாறப்பட்டதும், இன்று சாம்பாரின் தண்ணீர் கொஞ்சம் குறைவா என்று கேலி செய்வார்கள். சில நாட்களில் சாம்பார் மிகவும் நீராக இருந்தால், இது சாம்பாரா, சாம்பாரின் நினைவா என்று ஒருவர் கேட்பார். சமையல் அறையில் இருந்த பெரியவர் உடனே, நீ சாப்பிட வந்தாயா, சமையல் ஆய்வு செய்ய வந்தாயா என்று பதில் கொடுப்பார். அந்த பதிலுக்கு பிறகு மாணவர்கள் சிரிப்பார்கள். சிரித்தபடியே சாப்பிடுவார்கள். மறுநாளும் அதே சாம்பாரை எதிர்பார்த்து வருவார்கள். உணவு எப்படி இருந்தாலும் அதை சுற்றி இருந்த மனிதர்களின் அன்புதான் அந்த உணவகத்தின் உண்மையான சுவை. மாலை நேரத்தில் அந்த கல்லூரி இன்னும் அழகாக தோன்றும். காலை நேரத்தின் அவசரம் குறைந்து மாணவர்களின் குரல்கள் மெதுவாகும். மரங்களின் நிழல் நீளமாகி மைதானத்தின் பாதியை மூடும். யாரோ ஒருவர் வீட்டுக்கு கடிதம் எழுதுவார். இன்னொருவர் சைக்கிளை சுத்தம் செய்வார். சிலர் அடுத்த நாள் வகுப்புக்கான புத்தகத்தை திறப்பார்கள். சிலர் புத்தகம் திறந்தவுடன் அதன் மேல் தலையில் வைத்து தூங்கிவிடுவார்கள். தொலைவில் பெரிய மலை அமைதியாக நின்று கொண்டிருக்கும். அதன் அருகில் உள்ள கருவேல செடிகள் மாலை காற்றில் மெதுவாக அசையும். இடதுபுறத்தில் கல்லூரி கட்டிடங்கள் மங்கலான ஒளி தெரியும். வலதுபுறத்தில் மலை இருளுக்குள் மெதுவாக மறையும். நடுவே மாணவர்களின் சிரிப்பு மட்டும் இன்னும் நீடிக்கும். அந்த சிரிப்பை கேட்டால் பல ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரியில் படித்தவர்கள் தங்களுடைய நாட்களை நினைத்து பார்ப்பார்கள். நண்பனுடன் பகிர்ந்த ஒரு டீ, ஆசிரியரிடம் வாங்கிய ஒரு கண்டிப்பு,
தீர்வுக்கு முன்பு நடந்த பயம், காரணமே இல்லாமல் வந்த சிரிப்பு, மாலை நேரத்தில் வீட்டை நினைத்து ஏற்பட்ட அமைதி, இவை எல்லாம் சேர்த்துதான் கல்லூரி வாழ்க்கை. கல்லூரி என்பது வகுப்பறைகளும் மதிப்பெண்களும் மட்டுமல்ல, அது நம்முடைய இளமையை பாதுகாத்து வைத்திருக்கும் ஒரு இடம். நாம் மறந்துவிட்டதாக நினைக்கும் இடங்களையும் நாம் மறந்துவிட்டதாக நினைக்கும் முகங்களையும் குரல்களையும் பாதைகளையும் ஒரு பழைய வாசம் போல மீண்டும் நமக்கு நினைவூட்டும் இடம். அந்த கல்லூரிக்கும் அப்படியொரு தனி வாசம் இருந்தது. முன்புற மரங்களின் நிழல் வாசம், பின்புற மலைக்காற்றின் வெப்ப வாசம், விடுதி அறைகளின் சிரிப்பு வாசம், மைதானச் சுவரில் அமர்ந்திருந்த நண்பர்களின் நினைவு வாசம், உணவகத்தில் பரிமாறப்பட்ட எளிய உணவின் அன்பு வாசம். அந்த வாசம் நம்மை இன்னும் கொஞ்சம் உள்ளே அழைத்துச் செல்கிறது. அடுத்ததாக அந்த கல்லூரியின் உணவகம் எப்படி இயங்கியது, அங்கே வேலை செய்த வயதான சமையல் குழுவுக்கும் மாணவர்களுக்கும் இடையே நடந்த நகைச்சுவையான உரையாடல்கள் என்ன, அந்த இடம் ஏன் மாணவர்களின் நினைவில் இவ்வளவு ஆழமாக பதிந்தது, அதை பார்ப்போம். முதல் பாகம் முடிவு. தொடரும். மனதின் மௌன மொழியுடன் க. விக்னேஷ் கவிதை.